அன்புடையீர், இன்றைய பயணத்தில் உங்களை அன்போடு வரவேற்கிறோம். குண்டலினி எனும் அதிசய சக்தி பற்றி நாம் பேசப் போகிறோம். மனித உடலில் மறைந்து கிடக்கும் ஒரு அற்புதமான ஆற்றல். அது வெளிப்படும்போது வாழ்க்கையை முழுமையாக மாற்றக்கூடிய சக்தி என்று பல ஆயிரம் ஆண்டுகளாக யோகிகள், சித்தர்கள், முனிவர்கள் விவரித்து வந்துள்ளனர். இன்று நாம் அந்த மறைந்திருக்கும் சக்தியை பற்றி ஒரு நீண்ட ஆன்மீக நடைபயணத்தில் செல்ல இருக்கிறோம். குண்டலினி என்பது பாம்பு போல சுருண்டு கிடக்கும் சக்தி என்று கூறப்படுகிறது. அது முதுகுத்தண்டின் அடிப்பகுதியில் உள்ள மூலாதார சக்கரத்தில் உறங்கிக் கிடக்கிறது. பலருக்கு அது அறியப்படாமல் வாழ்நாள் முழுவதும் தூக்கத்தில் இருக்கும். ஆனால் சிலருக்கு அது திடீரென விழித்தெழுந்து மேல் நோக்கி பயணம் தொடங்கும். அந்த பயணம் ஆன்மீக ஒளிவிழிப்பை தருகிறது. இந்த சக்தி விழித்தெழும்போது உடல், மனம், அறிவு ஆகியவற்றில் ஆழமான மாற்றங்கள் ஏற்படுகின்றன. பல சமயங்களில் அது வாழ்க்கையின் நோக்கத்தையே மாற்றுகிறது. யோகிகள் கூறுவது போல, குண்டலினி எழுச்சி என்பது சாமானிய அனுபவம் அல்ல. அது ஒரு பெரும் அதிர்வலை போல் மனிதனை ஆன்மீக பக்கம் இழுத்துச் செல்லும் ஒரு அற்புத அனுபவம். இன்றைய பகுதியின் முதல் கட்டமாக நாம் குண்டலினியின் அடிப்படை விளக்கத்தை பார்க்கலாம். குண்டலினி என்ற சொல் சமஸ்கிருதத்தில் இருந்து வந்தது. அதன் அர்த்தம் சுருண்டு கிடக்கும் ஒன்று, அதாவது பாம்பு போல சுருண்டு கிடக்கும் சக்தி. மனிதனின் உடலில் உள்ள சச்சக்கரங்களில் முதல் சக்கரம் மூலாதார சக்கரம். அதுவே இந்த சக்தியின் இருப்பிடம். அங்கு அது 3 அரை சுற்றுகள் கொண்ட பாம்பு போல சுருண்டு கிடக்கிறது என்று யோகிகள் கூறுகிறார்கள். இங்கே கேள்வி எழுகிறது, அந்த சக்தி என்ன? அது ஏன் சுருண்டு கிடக்கிறது? ஏன் எளிதாக வெளிப்படுவதில்லை? பழமையான நூல்கள் கூறுவது போல, மனிதனின் உடல் ஒரு சிறிய பிரபஞ்சம் போல அமைந்துள்ளது. அதில் ஆற்றல் ஓடைகள், நரம்புகள், சக்கரங்கள் போன்ற நுண்ணிய அமைப்புகள் உள்ளன. அந்த அமைப்புகளில் மறைந்திருக்கும் ஆற்றல்தான் குண்டலினி. அந்த ஆற்றல் ஒளிவிழிப்பு ஏற்படுத்தும் போது மனிதன் பிரம்மம், பரமாத்மா, ஆனந்தம் ஆகியவற்றை உணர்கிறான். பல சித்தர்கள் கூறியது போல, குண்டலினி எழுச்சி எளிதில் நிகழ்வதில்லை. அது தியானம், யோகம், பிராணாயாமம், நெறிப்படுத்தப்பட்ட வாழ்க்கை ஆகியவற்றின் மூலம்தான் நிதானமாக வெளிப்படும். சிலருக்கு அது இயற்கையாகவே திடீரென வெளிப்படும். சிலருக்கு குருவின் கிருபையால் வெளிப்படும். ஆனால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவெனில், குண்டலினி சக்தி மிகுந்த ஆற்றல் கொண்டது. அது சரியான வழிகாட்டுதலின்றி வெளிப்பட்டால் உடல், மனம் ஆகியவற்றில் குழப்பங்கள் ஏற்படக்கூடும். அதனால் யோகிகள் எப்போதும் ஒரு சான்றோனின் வழிகாட்டுதலில்தான் இதை அனுபவிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். இப்போது நாம் சக்கரங்கள் பற்றி சிறிது விரிவாக பார்ப்போம். ஏனெனில் குண்டலினி எழுச்சியின் பயணம் அந்த சக்கரங்கள் வழியாகத்தான் நடக்கிறது. முதல் சக்கரம் மூலாதார சக்கரம். அது முதுகுத்தண்டின் அடிப்பகுதியில் உள்ளது. அதுவே குண்டலினியின் இருப்பிடம். அடுத்தது சுவாதிஷ்டான சக்கரம். அது இனப்பெருக்க சக்தி, உணர்ச்சிகள், படைப்பாற்றல் ஆகியவற்றுடன் தொடர்புடையது. அடுத்தது மணிபூரக சக்கரம். அது வயிற்றுப் பகுதியில் உள்ளது. சக்தி, உற்சாகம், தன்னம்பிக்கை ஆகியவற்றை கட்டுப்படுத்துகிறது. அடுத்தது அநாஹத சக்கரம். அது இதய பகுதியில் உள்ளது. அன்பு, கருணை, ஆன்மீக சமநிலை ஆகியவற்றின் மையமாகும். அடுத்து விஷுத்தி சக்கரம். அது கழுத்தில் உள்ளது. அது தொடர்பாடல், சத்தியம், வெளிப்பாடு ஆகியவற்றின் மையம். அடுத்தது ஆஜ்ஜா சக்கரம். அது புருவங்களுக்கு நடுவில் உள்ளது. அது 3வது கணி என்று அழைக்கப்படுகிறது. அறிவு, உள்ளுணர்வு ஆகியவற்றின் மையம். இறுதியில் சஹஸ்ரார சக்கரம். அது தலைக்கு பின்புறம் உள்ளது. 1000 இதழ்கள் கொண்ட தாமரை போல் விவரிக்கப்படுகிறது. அங்கே குண்டலினி சென்றடைந்தால் மனிதன் பிரம்ம சாட்சாத்காரம் அனுபவிக்கிறான். இந்த பயணமே ஆன்மீக விழிப்புணர்வின் உச்சம். குண்டலினி எழுச்சி முழுமையாக நடந்தால் மனிதன் தனி அடையாளத்தை கடந்து பரம்பொருளுடன் ஒன்றிப் போகிறான். அன்புடையீர், நமது பயணம் தொடர்ந்து கொண்டு செல்கிறது. இன்று நாம் குண்டலினி எழுச்சிக்கு வழிகாட்டும் சில முக்கியமான பாதைகள் மற்றும் அதனால் ஏற்படும் ஆன்மீக அனுபவங்களை விரிவாக ஆராயப் போகிறோம். குண்டலினி என்பது ஒரு நுண்ணிய ஆற்றல். ஆனால் அது உடலில் நிகழும்போது மிக வலிமையான அதிர்வுகளை ஏற்படுத்தக்கூடிய சக்தி. அந்த சக்தி எழுச்சி பெறுவது பல நூற்றாண்டுகளாக யோகிகள், சித்தர்கள், முனிவர்கள் அடைந்த மிக பெரிய ஆன்மீக அனுபவம். முதலில் நாம் யோசிக்க வேண்டிய விஷயம், குண்டலினி எழுச்சிக்கு எது காரணமாகிறது? பலர் கருதுவது போல இது திடீரென வெளிப்படும் ஒன்று அல்ல. அது நீண்ட கால பயிற்சி, வாழ்க்கை நெறிமுறைகள், மனசுத்தி ஆகியவற்றின் விளைவாக வரும் ஒன்று. யோகத்தில் சொல்லப்படும் அஷ்டாங்க யோகம், அதாவது யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி ஆகிய 8 படிகள். இதில் ஒவ்வொரு படியும் குண்டலினி எழுச்சிக்கு அடித்தளம் அமைக்கும் முக்கிய அம்சமாக உள்ளது. யமம் என்பது
அடிப்படை ஒழுக்கம் சத்தியம், அஹிம்சை, அபரிக்கிரகம், பிரம்மச்சரியம் போன்ற நெறிகளை பின்பற்றுதல். நியமம் என்பது தனிப்பட்ட கட்டுப்பாடுகள், சோசம், சந்தோஷம், தவம், சுவாத்தியாயம், ஈஸ்வர பிரணிதானம் ஆகியவை. ஆசனம் என்பது உடலை உறுதியாகவும் அமைதியாகவும் வைத்துக் கொள்வது, தியானத்துக்கு தேவையான நிலைமை. பிராணாயாமம் என்பது மூச்சை கட்டுப்படுத்துதல், அதனால் உடலின் ஆற்றல் ஓடைகள் சுத்தமாகின்றன. பிரத்யாகாரம் என்பது உணர்வுகளை உள்ளே திருப்புதல். தாரணை என்பது மனதை ஒருமுகப்படுத்தல். தியானம் என்பது நீண்ட நேரம் உள்ளுணர்வில் ஆழ்ந்து செல்வது. சமாதி என்பது ஆன்மீக உச்சநிலை. இவ்வாறு யோகியின் வாழ்க்கை இந்த அஷ்டாங்க யோகத்தின் அடிப்படையில் அமைந்தால் குண்டலினி எழுச்சி இயல்பாகவே நடைபெறும். இப்போது நாம் பிராணாயாமம் பற்றி சிறிது விரிவாக பார்ப்போம். ஏனெனில் அது குண்டலினி எழுச்சியில் முக்கிய பங்காற்றுகிறது. மூச்சு என்பது உயிரின் அடிப்படை நதி. அதனை கட்டுப்படுத்தினால் மனமும் கட்டுப்படும். மனம் கட்டுப்பட்டால் உள்ளுணர்வு ஆழமாகிறது. அப்போது குண்டலினி எழுச்சிக்கான வாய்ப்பு அதிகரிக்கும். பிராணாயாமத்தில் பல விதங்கள் உள்ளன. நாடி சுத்தி, கபாலபதி, பஸ்திரிகா, உஜ்ஜாயி, சூரியபதனம், சந்திரபதனம் போன்றவை. இவை அனைத்தும் உடலின் நரம்பு ஓடைகளை சுத்தப்படுத்தி குண்டலினி எழுச்சிக்கான பாதையை திறக்கின்றன. குறிப்பாக நாடி சுத்தி, அதாவது இடது வலது மூக்கு குழாய்களில் மூச்சை சீராக ஒழுங்குபடுத்துதல் மிக முக்கியமானது. குண்டலினி எழுச்சியில் இன்னொரு முக்கிய அம்சம் தியானம். தியானம் என்பது மனதை வெளிப்புற உலகில் இருந்து திருப்பி உள்ளே கொண்டு செல்வது. யார் தியானத்தில் ஆழமாகிறாரோ அவருடைய மனம் அமைதியாகிறது. அந்த அமைதி குண்டலினி எழுச்சியை வரவேற்கும் நிலைமை உருவாக்குகிறது. பல சித்தர்கள் தியானத்தின் போது உடலில் சில விசித்திரமான அனுபவங்களை சந்தித்ததாக கூறுகிறார்கள். முதுகுத்தண்டில் வெப்பம் எழுவது, தலைக்கு பின் பகுதியில் ஒளி பாய்வது, காதில் ஓசைகள் கேட்பது, உடல் முழுவதும் அதிர்வு ஏற்படுவது ஆகியவை அனைத்தும் குண்டலினி எழுச்சியின் அறிகுறிகளாக கருதப்படுகின்றன. ஆனால் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது, இந்த அனுபவங்கள் பல சமயம் மனதின் கற்பனைகளாலும் வரக்கூடும். உண்மையான குண்டலினி எழுச்சி வந்தால் அது வாழ்க்கையை முற்றிலும் மாற்றும். அந்த மாற்றத்தை நாம் தற்காலிக கற்பனைக்காக குழப்பக்கூடாது. இப்போது குண்டலினி எழுச்சியால் மனிதனின் வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் ஏற்படுகின்றன என்று பார்ப்போம். முதலில் உடல் ஆரோக்கியம் பெரிதும் மேம்படும். நரம்பு ஓடைகள் சுத்தமாகி உடலின் சக்தி சமநிலையில் இருக்கும். இரண்டாவது, மன அமைதி. மன அழுத்தம், பயம், கோபம் போன்றவை குறைந்துவிடும். மூன்றாவது, ஆன்மீக விழிப்புணர்வு. மனிதன் தனது வாழ்க்கையின் உண்மையான நோக்கத்தை உணர்கிறான். நான்காவது, பரிவு, கருணை, அன்பு ஆகிய குணங்கள் இயல்பாகவே வளர்கின்றன. ஐந்தாவது, அறிவின் வெளிச்சம். பல விஷயங்களை உள்ளுணர்வு மூலம் புரிந்து கொள்ளும் திறன் மேம்படுகிறது. இந்த மாற்றங்கள் எல்லாம் வெளிப்படும்போது மனிதன் உலகத்தை வேறு விதமாக காண்கிறான். அவனுக்கு பிறர் அனைவரும் ஒரே ஆன்மாவின் வெளிப்பாடாகத் தோன்றுவார்கள். அன்புடையீர், நமது ஆன்மீக நடைபயணம் தொடர்ந்து செல்கிறது. கடந்த பகுதிகளில் குண்டலினி என்ற மறைந்திருக்கும் சக்தி பற்றி, அதன் எழுச்சி ஏற்படும் வழிகள் பற்றி, அதன் விளைவுகள் பற்றி விரிவாக பார்த்தோம். இன்று நாம் இன்னும் ஆழமாக சென்று குண்டலினி எழுச்சியின் போது ஏற்படும் சவால்கள், எச்சரிக்கைகள் மற்றும் அந்த சக்தியை பாதுகாப்பாக அனுபவிப்பது பற்றி ஆராயப் போகிறோம். பல நூல்கள் மற்றும் ஆன்மீக குருக்கள் கூறுவது போல குண்டலினி எழுச்சி என்பது எளிய விஷயம் அல்ல. அது ஒரு மிகப்பெரிய உள்புரட்சி போன்றது. எவ்வாறு பூமிக்குள் மறைந்து கிடக்கும் எரிமலை திடீரென வெடித்தால் நிலம் அதிர்ந்து போகிறதோ அதுபோல் குண்டலினி எழுச்சி திடீரென நிகழ்ந்தால் உடலும் மனமும் அதிர்ச்சி அடையக்கூடும். இந்த சக்தி எழுச்சி ஏற்பட்ட போது சிலருக்கு முதுகுத்தண்டில் தீ போன்ற வெப்பம் எழும், சிலருக்கு உடல் முழுவதும் மின்னல் போல் அதிர்வு ஏற்படும், சிலருக்கு கனவுகளில் ஒளி காட்சி தோன்றும், சிலருக்கு காதில் நாத ஓசைகள் கேட்கும், சிலருக்கு மிகுந்த ஆனந்தம் வரும், சிலருக்கு பயம் கூட உண்டாகும். ஏனெனில் அந்த சக்தியின் தாக்கத்தை மனம் எளிதில் புரிந்து கொள்ள முடியாது. அதனால்தான் யோகிகள் எப்போதும் சொல்லுவது, குண்டலினி எழுச்சி என்பது ஒரு குருவின் வழிகாட்டுதலுடன் மட்டுமே நடக்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்துகின்றனர். ஏனெனில் குருவின் அனுபவம் மற்றும் கிருபை இல்லாமல் இந்த சக்தியை கையாள்வது மிகவும் ஆபத்தானது. இப்போது நாம் குண்டலினி எழுச்சியின் சில சவால்களை விரிவாக பார்ப்போம். முதலில் உடல் சவால்கள். சிலருக்கு அதிக வெப்பம், வியர்வை, தூக்கமின்மை, உணவு விருப்பம் குறைவு அல்லது அதிகரிப்பு போன்றவை ஏற்படலாம். இரண்டாவது, மன சவால்கள். சிலருக்கு திடீரென சிந்தனை வேகம் அதிகரிக்கும், சிலருக்கு மனக்கிளர்ச்சி, பயம், துக்கம், சந்தேகம் போன்றவை அதிகரிக்கலாம். மூன்றாவது,
உணர்ச்சி சவால்கள் சிலருக்கு திடீரென பழைய நினைவுகள், வலி உண்டாக்கும் சம்பவங்கள் மேலெழும். அந்த உணர்வுகளை சமாளிக்க முடியாமல் குழப்பம் ஏற்படலாம். 4வது சமூக சவால்கள். குண்டலினி எழுச்சி அடைந்தவர்கள் சில நேரங்களில் உலகத்தை வேறுவிதமாக பார்ப்பதால் மற்றவர்களுடன் பழக சிரமம் ஏற்படலாம். இந்த சவால்கள் எல்லாம் இயல்பானவை என்று பழமையான யோக நூல்கள் குறிப்பிடுகின்றன. ஆனால் அவற்றை சமாளிக்க சரியான முறைகள் தேவைப்படும். இப்போது கேள்வி எழுகிறது, எப்படி அந்த சவால்களை சமாளிப்பது? முதலில் உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வது முக்கியம். சரியான உணவு, போதுமான தூக்கம், யோகாசனங்கள், பிராணாயாமம் ஆகியவை உடலை சமநிலையில் வைத்துக் கொள்ள உதவும். 2வது, மனத்தை அமைதியாக வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு தியானம், ஜபம், மந்திரம் ஆகியவை மிகுந்த ஆதரவு தருகின்றன. 3வது, உணர்ச்சிகளை சமாளிக்க சுயபரிசோதனை தேவை. மனதில் எழும் உணர்ச்சிகளை கவனித்து அதில் இருந்து தப்பாமல் அமைதியாக எதிர்கொள்ள வேண்டும். 4வது, சமூக வாழ்வில் சமநிலை வேண்டும். குடும்ப, நண்பர்கள், சமூகம் ஆகியவற்றுடன் அன்பும் பொறுமையும் கொண்ட உறவை பேண வேண்டும். இப்போது நாம் குண்டலினி எழுச்சியின் நன்மைகளை மீண்டும் ஆழமாக பார்ப்போம். ஏனெனில் சவால்களை தாண்டி கிடைக்கும் ஆனந்தம் அளவிட முடியாதது. குண்டலினி எழுச்சி அடைந்தவர்கள் பெரும்பாலும் உள்ளார்ந்த ஒளி அனுபவிக்கிறார்கள். அந்த ஒளி வெளிப்புறத்தில் காணக்கூடிய ஒளி அல்ல, அது உள்ளத்தில் எப்போதும் பளபளப்பாக இருக்கும் பிரகாசம். அந்த ஒளி மனிதனின் வாழ்க்கையை வழிநடத்தும். மேலும் அவர்கள் நாத அனுபவம் அடைகிறார்கள். அதாவது உலகம் முழுவதும் ஒலிக்கும் நுண்ணிய ஓசைகளை அவர்கள் கேட்க ஆரம்பிப்பார்கள். சிலரும் நாதம் கேட்கிறார்கள், சிலர் பஞ்சநாதம் கேட்கிறார்கள். இந்த ஓசைகள் ஆன்மீக வளர்ச்சியை மேலும் ஊக்குவிக்கின்றன. மிக முக்கியமாக குண்டலினி எழுச்சி மனிதனை அகங்காரத்திலிருந்து விடுவிக்கிறது. அவன்தான் உடல் அல்லதான், மனம் அல்லதான், அறிவு அல்ல என்பது புரிந்து கொள்ளப்படுகிற தருணம். அது நிகழ்ந்ததும் மனிதன் தன்னையே பிரம்மத்தின் ஓர் அங்கமாக உணர்கிறான். இப்போது நாம் ஒரு கேள்வியை யோசிப்போம். ஏன் குண்டலினி எழுச்சி எல்லோருக்கும் அவசியம்? சிலர் சொல்லுவார்கள், வாழ்க்கை சாதாரணமாக ஓடிக்கொண்டிருக்கிறது, அப்படி இருக்கையில் இந்த சக்தி எழுச்சியே ஏன் தேட வேண்டும் என்று. ஆனால் உண்மை என்னவெனில், குண்டலினி எழுச்சி என்பது சாதாரண வாழ்க்கையை தாண்டி மனிதனை ஆன்மீக உண்மைக்கு அழைத்துச் செல்லும் பாலம். அது இல்லாமல் வாழ்க்கை வெளிப்புறத்தில் மட்டும் சுற்றி கொண்டிருக்கும். ஆனால் அது எழுந்தவுடன் வாழ்க்கையின் ஆழம் புரிய ஆரம்பிக்கும். அதனால்தான் பழைய சித்தர்கள், யோகிகள் அனைவரும் மனித வாழ்க்கையின் உச்ச நோக்கம் குண்டலினி எழுச்சியால் வரும் ஆன்ம சாக்ஷாத்காரம் என்று கூறியுள்ளனர். அன்புடையீர், நமது குண்டலினி ஆன்மீக நடைபயணம் இன்னும் ஆழமாக செல்கிறது. கடந்த பகுதிகளில் நாம் குண்டலினியின் அடிப்படை கருத்துக்கள், அதன் எழுச்சியின் விளைவுகள், அதன் சவால்கள் மற்றும் எச்சரிக்கைகள் பற்றி பார்த்தோம். இன்று நாம் குண்டலினி எழுச்சியின் வரலாறு, பல்வேறு யோகிகள், சித்தர்கள், முனிவர்கள், அவர்கள் அனுபவங்கள், அந்த அனுபவங்கள் உலக ஆன்மீகத்தில் ஏற்படுத்திய தாக்கம் ஆகியவற்றை பார்க்கப் போகிறோம். முதலில் பழமையான இந்திய மரபில் குண்டலினி பற்றிய குறிப்புகளை காணலாம். யோக சூத்திரங்கள், உபனிஷதங்கள், தந்திரங்கள், சித்தர்கள் பாடல்கள், இவை அனைத்திலும் இந்த சக்தி பற்றி குறிப்புகள் உள்ளன. குறிப்பாக சிறந்தா உபனிஷத் மற்றும் ஹத யோக பிரதீபிகா ஆகிய நூல்கள் குண்டலினி யோகத்தை மிக விரிவாக விளக்குகின்றன. சித்தர்கள் தங்களின் பாடல்களில் குண்டலினி எழுச்சியை வெளிப்படுத்தியுள்ளனர். திருமூலர் அவர்கள் திருமந்திரத்தில் உடலில் பாம்பு போல சுருண்டு கிடக்கும் சக்தி விழித்தெழும்போது பரம்பொருள் சாட்சாத்காரம் கிடைக்கும் என்று கூறியுள்ளார். அகரமுதலி ஆண்டவர் என அழைக்கப்படும் சித்தர்களும் குண்டலினி பற்றி பாடியுள்ளனர். தமிழ் சித்தர் பாடல்களில் குண்டலினி எழுச்சியே பாம்பு எழுச்சி என்றும் அம்பாள் அருள் என்றும் குறிப்பிட்டுள்ளனர். ஏனெனில் அந்த சக்தி ஒரு தெய்வீக தாயாக கருதப்பட்டது. அந்த தாயின் அருள் இல்லாமல் யாருக்கும் எழுச்சி ஏற்படாது என்று அவர்கள் கூறினர். அதேபோல் இந்தியாவின் வடக்கு பகுதியிலும் பல யோகிகள் குண்டலினி எழுச்சி அனுபவங்களை பகிர்ந்துள்ளனர். சுவாமி சிவானந்தர் அவர்கள் தனது நூல்களில் குண்டலினி யோகத்தை முறையாக விளக்கி உலகம் முழுவதும் பரப்பினார். பரமஹம்ச யோகானந்தர் அவர்கள் தன் அனுபவங்களில் இந்த சக்தியின் அதிசயங்களை விவரித்தார். புத்த மதத்தில் கூட குண்டலினி போன்ற கருத்து உள்ளது. அதனை அவர்கள் தொம்போ சக்தி என்று அழைத்து ஆன்மீக பயணத்தில் முக்கிய இடம் கொடுத்தனர். திபெத்திய புத்த மதத்தில் டுமோ யோகா என்றொரு பயிற்சி உள்ளது. அதில் உடல் உஷ்ணத்தை அதிகரித்து குண்டலினி எழுச்சி ஏற்படுத்துகின்றனர். மேலும் கிறித்தவ ஆன்மீகத்திலும் இதற்குச் சமமான அனுபவங்கள் உள்ளன. அவர்கள் அதை பரிசுத்த ஆவியின் தீ என்று சொல்வார்கள். அந்த ஆவி இறங்கும்போது உடல் முழுவதும்
அதிர்வு ஏற்படும் ஒளி காட்சிகள் தோன்றும். இதுவே குண்டலினி எழுச்சிக்கு ஒத்ததாகும். இவ்வாறு குண்டலினி எழுச்சி என்பது ஒரு குறிப்பிட்ட சமயத்திற்கோ கலாச்சாரத்திற்கோ மட்டும் சம்பந்தப்பட்டதல். அது உலகமெங்கும் ஆன்மீக அனுபவம் பெற்றவர்களுக்கு பொதுவான உண்மை அனுபவமாக உள்ளது. இப்போது நாம் சில சித்தர்கள் பெற்ற அனுபவங்களை விவரமாகக் காண்போம். திருவள்ளுவர் அவர்கள் திருக்குறளில் நேரடியாக குண்டலினி பற்றி சொல்லாவிட்டாலும் அவருடைய சில குறள்கள் குண்டலினி எழுச்சியை உணர்த்தும் வகையில் உள்ளன. குறிப்பாக யோகம், தியானம் பற்றிய குறள்கள் அந்த அனுபவத்தின் உச்சநிலையை தருகின்றன. அகத்தியர் சித்தர் அவர்கள் பாடல்களில் குண்டலினி எழுச்சியின் போது உடலில் ஏற்படும் பல்வேறு அதிர்வுகள், நாத ஒசைகள், ஒளிக்காட்சிகள் பற்றி கூறியுள்ளார். அவர் தம் உடலை பிரபஞ்சமாக கொண்டு அந்த பிரபஞ்சத்தின் மையத்தில் குண்டலினி எழுச்சி நிகழும்போது பரம்பொருளுடன் ஒன்றிப்போனதாக பாடியுள்ளார். போகர் சித்தர் அவர்கள் பல தந்திர முறைகளை விளக்கியுள்ளார். அவருடைய பாடல்களில் குண்டலினி யோகமும் முக்கிய பங்கு வகிக்கிறது. அவர் அந்த சக்தியே தாயாக கருதி அவளின் அருள் இல்லாமல் ஆன்மீக முன்னேற்றம் சாத்தியமில்லை என்று சொன்னார். ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவர்கள் தன் அனுபவங்களில் குண்டலினி எழுச்சியை பலமுறை விவரித்துள்ளார். அவர் தியானத்தில் ஆழ்ந்தபோது உடலின் பல்வேறு பகுதிகளில் சக்தி எழுவது அவர் உணர்ந்தார். அவர் அதை தேவியின் அருளாக கருதினார். இப்போது நாம் குண்டலினி எழுச்சியின் உலக ஆன்மீக தாக்கத்தை பார்க்கலாம். 20ஆம் நூற்றாண்டில் குண்டலினி யோகா மேற்கு உலகில் பரவியது. பல யோகாசிரியர்கள் அந்த சக்தியை மேற்கு மக்களுக்கு அறிமுகப்படுத்தினர். யோகி பஜன் அவர்கள் குண்டலினி யோகாவை உலகம் முழுவதும் பரப்பினார். அந்த பயிற்சிகள் மூலம் ஆயிரக்கணக்கானோர் ஆன்மீக விழிப்புணர்வு அடைந்தனர். இன்றைய காலத்திலும் பலர் குண்டலினி எழுச்சி பற்றி ஆர்வமாக கற்கிறார்கள். சிலர் தியானம் மூலமும், சிலர் யோகாசனங்கள் மூலமும், சிலர் சுவாச பயிற்சிகள் மூலமும், சிலர் தெய்வீக அருள் மூலமும் அனுபவிக்கிறார்கள். இந்த எழுச்சி மனிதனின் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. அதனால்தான் இது ஒரு உலக ஆன்மீக இயக்கம் ஆகி பரவி வருகிறது. இப்போது நாம் கேள்வி கேட்கலாம், குண்டலினி எழுச்சியை எவ்வாறு நாம் நம் வாழ்க்கையில் அனுபவிக்கலாம்? அதற்கு முதலில் நம் வாழ்க்கையை சுத்தமாக்க வேண்டும். உடல் சுத்தம், மன சுத்தம், உணவு சுத்தம், எண்ண சுத்தம், இவை அனைத்தும் தேவையானவை. அடுத்து தினசரி யோகாசனம், பிராணாயாமம், தியானம் ஆகியவற்றை நடைமுறைப்படுத்த வேண்டும். முக்கியமாக ஒரே நோக்கம் கொண்ட உறுதியான மனநிலை வேண்டும். ஆர்வத்துக்காக மட்டும் தேடினால் அது ஆபத்தானதாக இருக்கலாம். ஆனால் உண்மையான ஆன்மீகத்துக்காக தேடினால் அது பாதுகாப்பாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும். அன்புடையீர், இன்றைய எபிசோடில் நாம் குண்டலினி எழுச்சியின் வரலாறு, பல சித்தர்கள், யோகிகள் பெற்ற அனுபவங்கள், உலக ஆன்மீகத்தில் ஏற்படுத்திய தாக்கம் ஆகியவற்றை பார்த்தோம். அடுத்த எபிசோடில் நாம் குண்டலினி எழுச்சியின் போது நிகழும் அற்புத அனுபவங்கள், அந்த அனுபவங்கள் எவ்வாறு வாழ்க்கையை மாற்றுகின்றன மற்றும் அதனை எப்படி அடையாளம் காணலாம் என்பதையும் விரிவாக ஆராயப் போகிறோம். அன்புடையீர், நமது ஆன்மீக பயணத்தின் இந்த அத்தியாயத்தில் நாம் குண்டலினி எழுச்சியின் உச்சநிலைகள் பற்றி ஆராயப் போகிறோம். குண்டலினி எழுச்சி வெறும் உடல் அனுபவங்களும் மன அனுபவங்களும் மட்டுமல்ல, அது ஆன்மாவின் உச்ச பரிணாமம். அது மனிதனை ஒரு சாதாரண உயிரிலிருந்து தெய்வீக ஒளியின் உருவாக மாற்றுகிறது. சித்தர்கள், யோகிகள், மெய்ஞானிகள் அனுபவித்த அந்த உச்சநிலைகள் பற்றி இன்று விரிவாக பார்ப்போம். முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, குண்டலினி எழுச்சியின் உச்சநிலை என்பது சமாதி என்ற நிலையாகும். சமாதி என்றால் மன முற்றிலும் நிலை பெறுவது, சிந்தனைகள் அனைத்தும் கரைந்து விடுவது, ஆன்மா பரம்பொருளுடன் ஒன்றாகும். அந்த நிலை யோக சாஸ்திரங்களில் பல வகைகளாக விளக்கப்பட்டுள்ளது. சவிகல்ப சமாதி. இந்த நிலையில் இன்னும் சிந்தனைகள் இருப்பினும் அவை பரம்பொருளின் ஒளியில் மூழ்கியிருக்கின்றன. யோகி தியானத்தில் ஒளி, ஆனந்தம் ஆகியவற்றைக் காண்கிறான். ஆனாலும் இன்னும் தனி அடையாளம் இருக்கிறது. நிர்விகல்ப சமாதி. இந்த நிலையில் தனி அடையாளம் முற்றிலும் கரைந்து விடுகிறது. நான் என்ற உணர்வு இல்லாமல் போகிறது. பரம்பொருளுடன் ஒன்றாக இருப்பது மட்டுமே உள்ளது. இந்த நிலைதான் குண்டலினி எழுச்சியின் உச்சம். சஹஜ சமாதி. இது இன்னும் உயர்ந்த நிலை. இதில் யோகி தியானத்தில் மட்டுமல்ல, வாழ்வியல் ஒவ்வொரு தருணத்திலும் அந்த பரம ஆனந்தத்தில் நிலைத்திருப்பான். அவன் வேலை செய்வதோ, பேசுவதோ, நடப்பதோ, எதையும் செய்தாலும் உள்ளே எப்போதும் பரம ஆனந்தம் ஓடிக்கொண்டிருக்கும். சித்தர்கள் இந்த நிலையை சிவசக்தி சங்கமம் என்று கூறியுள்ளனர். அதாவது சக்தி எழுந்து சஹஸ்ராரத்தில் சிவனுடன் சங்கமிக்கிறது. அந்த சங்கமம் ஆனந்தத்தின் பெருங்கடலாகிறது.
இப்போது நாம் பார்ப்போம் இந்த உச்சநிலைகளில் யோகிகள் அனுபவித்த அதிசயங்கள். சில யோகிகள் கூறியுள்ளனர், அவர்கள் உடல் இருந்தும் இல்லாதது போல உணர்ந்தனர். அவர்களுக்கு வலி இல்லை, துன்பம் இல்லை, உடல் ஒரு வெளிப்படையான கருவியாக மட்டுமே இருந்தது. சில யோகிகள் கூறியுள்ளனர், அவர்களுக்கு உலகமே ஒளியாக காட்சியளித்தது. மரங்கள், கற்கள், மனிதர்கள் அனைத்தும் ஒளி வடிவில் தோன்றியது. அந்த ஒளி ஒரே பரம்பொருளின் வெளிப்பாடு. சில யோகிகள் கூறியுள்ளனர், அவர்கள் மனதில் ஒரு வார்த்தையும் தோன்றவில்லை, ஆனால் அங்கு முடிவில்லா அறிவு பாய்ந்தது. அந்த அறிவு புத்தகங்களால் கற்றுக்கொள்ள முடியாதது. அது பரம்பொருளின் நேரடி அனுபவம். சில யோகிகள் கூறியுள்ளனர், அவர்களுக்கு காலம் இல்லை, இடம் இல்லை, அனைத்தும் ஒன்றாகவே இருந்தது. கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் அனைத்தும் ஒன்றாய் கலந்து இருந்தது. அவர்கள் நித்தியத்தை அனுபவித்தனர். இந்த அனுபவங்களை எளிதாகச் சொல்வதற்காக சித்தர்கள் கவிதை மொழியே பயன்படுத்தினர். அன்பே சிவம், ஒளியே உண்மை, நான் இல்லையே, பரம்பொருள் மட்டுமே என்று அவர்கள் பாடினார்கள். இப்போது நாம் பார்ப்போம் இந்த உச்சநிலைகள் மனித வாழ்க்கையை எப்படி மாற்றுகின்றன. ஒரு யோகி குண்டலினி எழுச்சியின் உச்சநிலையை அடைந்தால் அவன் வாழ்க்கை முழுவதும் அன்பாக மாறிவிடும். அவன் யாரிடமும் கோபப்பட மாட்டான், யாரையும் புறக்கணிக்க மாட்டான், யாரையும் துன்புறுத்த மாட்டான். அவன் வாழ்வியல் நோக்கம் பிறரை உதவுவதும் அன்பை பகிர்வதுமே ஆகிவிடும். அவன் மனதில் பயம் இருக்காது, ஏனெனில் அவன் மரணமே இல்லை என்று அனுபவித்து விட்டான். அவன் ஆன்மா எப்போதும் வாழும் என்று அவனுக்கு தெரியும். அவன் மனதில் பேராசை இருக்காது, ஏனெனில் உலகில் எதுவும் நிரந்தரமல்ல என்பதை அவன் தெளிவாக கண்டுவிட்டான். அவன் மனதில் தனிமை இருக்காது, ஏனெனில் அவன் பிரபஞ்சமே தன்னுடன் ஒன்றாக இருப்பதை அனுபவித்து விட்டான். இந்த நிலையில் யோகி உலகில் வாழ்ந்தாலும் உலகில் கட்டப்படமாட்டான். அவன் ஜீவன் முக்தன் என்று அழைக்கப்படுவான், அதாவது வாழ்ந்தபடியே முக்தியை அடைந்தவன். இப்போது கேள்வி எழுகிறது, இந்த நிலையை அடைவது சாத்தியமா? ஆம், அது சாத்தியம். ஆனால் அதற்கு பொறுமை தேவை, கட்டுப்பாடு தேவை, அன்பு தேவை, குருவின் அருள் தேவை. இவை இருந்தால் யாருக்கும் இந்த நிலையை அடைய முடியும். சித்தர்கள், யோகிகள் சாதாரண மனிதர்களே, ஆனால் அவர்கள் தங்கள் வாழ்க்கையே முழுமையாக ஆன்மீகத்திற்காக அர்ப்பணித்ததால் இந்த உச்சநிலையை அடைந்தனர். அடுத்து நாம் பார்ப்போம் குண்டலினி எழுச்சியின் உச்சநிலையை அடைந்தவர்களின் வரலாறு. இந்தியாவில் ஆதிசங்கரர், ரமண மகரிஷி, ராமகிருஷ்ணர் போன்றோர் இந்த நிலையை அனுபவித்தனர். அவர்கள் வாழ்வும் போதனைகளும் இதற்கு சாட்சி. தமிழகத்தில் திருமூலர் பாடல்கள், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடல்கள் எல்லாம் குண்டலினி எழுச்சியின் உச்சநிலையை வெளிப்படுத்துகின்றன. சித்தர்கள் கூறியது போல அவர்கள் உடல் இருந்தும் அவர்கள் மனம் பரம்பொருளுடன் ஒன்றாக இருந்தது. அதனால் அவர்கள் பாடல்கள் இன்று கூட நம்மை கவர்கின்றன. அன்புடையீர், நமது ஆன்மீக பயணம் இப்போது இன்னும் ஆழமாகிறது. முந்தைய பகுதிகளில் நாம் குண்டலினி எழுச்சியின் வரலாறு, சித்தர்கள், யோகிகள் பெற்ற அனுபவங்கள் மற்றும் உலக ஆன்மீகத்தில் அதனால் ஏற்பட்ட தாக்கங்களை பார்த்தோம். இன்று நாம் குண்டலினி எழுச்சியின் போது நிகழும் அற்புத அனுபவங்கள், அவை எவ்வாறு வாழ்க்கையை மாற்றுகின்றன மற்றும் அந்த அனுபவங்களை எப்படி அடையாளம் காணலாம் என்பதையும் ஆராயப் போகிறோம். குண்டலினி எழுச்சியின் அனுபவங்கள் ஒவ்வொருவருக்கும் வேறுபட்டவையாக இருக்கும். அது ஒரே மாதிரியாக அனைவருக்கும் வராது. சிலருக்கு அது மிக மெதுவாகவும் மென்மையாகவும் வெளிப்படும், சிலருக்கு அது தீவிரமாகவும் திடீரெனவும் வெளிப்படும். முதலில் உடலில் நிகழும் அனுபவங்களை பார்ப்போம். பலர் கூறுவது போல முதுகுத்தண்டின் அடிப்பகுதியில் ஒரு சிறிய அதிர்வு தோன்றும். அது வெப்பம் போல இருக்கலாம், மின்னல் போல இருக்கலாம். அங்கே இருந்து அந்த அதிர்வு மேலே செல்கிறது. அது சக்கரம் சக்கரமாக மேலே நகரும். சில நேரங்களில் அது பாம்பு போல சுருண்டு நகரும் உணர்வு தரும். சில நேரங்களில் அது நீர் ஓடுவது போல இருக்கும். சில நேரங்களில் அது தீ பாய்வது போல இருக்கும். சிலருக்கு மூச்சு சீராக மாறிவிடும். மூச்சு மிகவும் ஆழமாகவும் அமைதியாகவும் இருக்கும். சில சமயம் மூச்சே இல்லாதது போல இருக்கும். ஆனால் உடலில் உயிர் ஆற்றல் மிக தெளிவாக இருக்கும். சிலருக்கு உடல் முழுவதும் மின்னல் பாய்வது போல அதிர்வு ஏற்படும். சிலருக்கு தலைக்கு மேலே ஒளி வளையம் தோன்றும். சிலருக்கு கைகளில் கால்களில் துடிப்பு ஏற்படும். சிலருக்கு உடல் வெற்றிடத்தில் மிதப்பது போல உணர்ச்சி வரும். அடுத்து மனதில் நிகழும் அனுபவங்களை பார்ப்போம். குண்டலினி எழுச்சியின் போது மனம் திடீரென அமைதியாகி விடும். சிந்தனைகள் மெதுவாக குறையும். சில சமயம் முழுமையாக மறையும். மனம் வெற்றிடமாக இருக்கும். ஆனால் அந்த வெற்றிடம் ஒரு ஆழ்ந்த ஆனந்தத்தை தரும். அது வெறும் வெற்றிடமல்ல, அது பரம ஆனந்தத்தின் வெளிப்பாடு.
சிலருக்கு திடீரென புதிய சிந்தனைகள் தோன்றும், சிக்கலான விஷயங்களை எளிதாக புரிந்து கொள்ளும் திறன் உருவாகும். சிலருக்கு கவிதை, கலை, இசை ஆகியவற்றில் திடீர் படைப்பாற்றல் வெளிப்படும். சிலருக்கு மறைந்த அறிவு வெளிப்படும். அடுத்து உணர்ச்சிகளில் நிகழும் அனுபவங்களை பார்ப்போம். குண்டலினி எழுச்சியின் போது பல உணர்ச்சிகள் மேலெழும். பழைய நினைவுகள், துக்கங்கள், பயங்கள் எல்லாம் மேலெழும். ஆனால் அவை மேலெழுந்தவுடன் அவை கரைந்துவிடும். அந்த கரைவு ஆன்மீக சுத்தியை ஏற்படுத்தும். மனம் எடை குறைந்தது போல உணரப்படும். சிலருக்கு அளவிட முடியாத அன்பு தோன்றும். அது தனக்கு மட்டும் அல்ல, உலகம் முழுவதுக்கும். அந்த அன்பு பரவிவிடும். மரங்கள், விலங்குகள், மனிதர்கள் எல்லாரிடமும் அந்த அன்பு பாய்ந்துவிடும். அந்த அன்புதான் ஆன்மீகத்தின் உச்சகுணமாகும். அடுத்து ஆன்மீக அனுபவங்களை பார்ப்போம். குண்டலினி எழுச்சியின் போது ஒளிக்காட்சிகள் தோன்றும். சிலருக்கு தங்க நிற ஒளி, சிலருக்கு வெள்ளை ஒளி, சிலருக்கு நீல ஒளி, சிலருக்கு பன்முக நிற ஒளிகள் தோன்றும். அந்த ஒளிகள் ஆன்மீக வளர்ச்சியின் அடையாளமாக கருதப்படுகின்றன. சிலருக்கு நாத ஓசைகள் கேட்கும். அது ஓம் ஓசை போல் இருக்கலாம், மணி ஓசை போல் இருக்கலாம், சங்கு ஓசை போல் இருக்கலாம், தேன் ஓசை போல் இருக்கலாம். இந்த ஓசைகள் உள்ளுணர்வை ஆழப்படுத்தும். சிலருக்கு பரம்பொருள் காட்சி தோன்றும். சிலருக்கு தெய்வம், தெய்வீக தாய், தெய்வீக தந்தை காட்சி தோன்றும். அந்த காட்சிகள் குண்டலினி எழுச்சியின் போது மனதில் நிகழும் ஆன்மீக வெளிப்பாடுகள். மிக முக்கியமாக குண்டலினி எழுச்சியின் உச்ச அனுபவம் சமாதி நிலை. அது நிகழ்ந்தால் தனி அடையாளம் கரைந்துவிடும். நான் என்ற உணர்வு இல்லாமல் போகும். அந்த நிலை பரம ஆனந்த நிலை. அந்த நிலைதான் சித்தர்கள் சொல்வது பரமபதம், முக்தி, சாட்சாத்காரம். இப்போது கேள்வி எழுகிறது, இந்த அனுபவங்களை எப்படி அடையாளம் காணலாம்? முதலில் கற்பனை அனுபவங்களையும் உண்மையான அனுபவங்களையும் பிரித்தறிவது அவசியம். சில சமயம் மனம் கற்பனை மூலம் ஒளிக்காட்சி, ஓசை அனுபவங்களை உருவாக்குமானால் அவை நிலைத்தவை அல்ல, விரைவில் மறைந்துவிடும். உண்மையான குண்டலினி அனுபவம் வந்தால் அது வாழ்க்கையை ஆழமாக மாற்றும். அது தற்காலிகமல்ல, அது நிரந்தரமான மாற்றம் தரும். அடுத்தது உண்மையான குண்டலினி அனுபவம் வந்தால் மனம் அதிக அன்பும் கருணையும் கொண்டதாக மாறும். அது சோதனைக்குரிய அளவுகோல். உண்மையான அனுபவம் மனிதனை சிறந்த மனிதனாக மாற்றும். இல்லையெனில் அது வெறும் மன மாயை மட்டுமே. மூன்றாவது உண்மையான அனுபவம் மனிதனை சுயநலத்திலிருந்து விடுவிக்கும். அவன் தன் நலனை மட்டும் அல்ல, பிறர் நலனையும் சமமாக காண்பான். இந்த மாற்றம்தான் குண்டலினி எழுச்சியின் அடையாளங்களில் மிகத் தெளிவான ஒன்று. அன்புடையீர், நமது குண்டலினி ஆன்மீக பயணம் இன்னும் ஆழமாகிக் கொண்டிருக்கிறது. முந்தைய பகுதியில் நாம் குண்டலினி எழுச்சியின் போது நிகழும் அற்புத அனுபவங்களைப் பற்றி ஆராய்ந்தோம். இன்று நாம் குண்டலினி எழுச்சிக்கான நடைமுறை வழிமுறைகள் பற்றி விரிவாக பார்க்கப் போகிறோம். யோகாசனங்கள், தியான முறைகள், சுவாச பயிற்சிகள் மற்றும் வாழ்க்கை நெறிமுறைகள் ஆகியவை இதில் அடங்குகின்றன. முதலில் யோகாசனங்கள் பற்றி பார்ப்போம். யோகாசனங்கள் என்பது வெறும் உடற்பயிற்சிகள் அல்ல. அவை உடலை சுத்தப்படுத்தவும், நரம்பு ஓடைகளை சீராக வைத்துக் கொள்ளவும், குண்டலினி எழுச்சிக்கான பாதையை தயாரிக்கவும் உதவுகின்றன. குண்டலினி யோகத்திற்கு ஏற்ற சில முக்கிய ஆசனங்கள் உள்ளன. பத்மாசனம், இது தியானத்திற்கு உகந்த ஆசனம். இரு கால்களையும் தாழ்வாக மடித்து தாமரையாக அமர்வது. இந்த ஆசனத்தில் உடல் நிலையாக இருக்கும், மூச்சு சீராகும், மனம் ஒருமுகமாகும். சுகாசனம், எளிதான அமர்வு ஆசனம். இது தொடக்க நிலை பயிற்சியாளர்களுக்கு ஏற்றது. சர்வாங்காசனம், இது முழு உடல் ஆசனம் என்று அழைக்கப்படுகிறது. இரத்த ஓட்டத்தை சீராக வைத்துக்கொண்டு மூளைக்கு அதிக ஆற்றல் வழங்குகிறது. புஜங்காசனம், பாம்பு ஆசனம், இது முதுகுத்தண்டை நெகிழ்வாக்குகிறது. குண்டலினி எழுச்சிக்கு முக்கியம். மத்ஸ்யாசனம், மீன் ஆசனம், இது மூச்சை ஆழமாக்கி நரம்பு ஓடைகளை சுத்தம் செய்கிறது. சர்வாங்காசனம் மற்றும் ஹலாசனம், இவை உடலின் நரம்புகளை நெகிழ்வாக்கி குண்டலினி சக்தியை மேல் நோக்கி செலுத்த உதவுகின்றன. ஆசனங்களின் முக்கியம் என்னவெனில் அவை உடலை அமைதியாக வைத்துக்கொண்டு மனதை தியானத்திற்கு தயாராக்குகின்றன. அடுத்து பிராணாயாமம். மூச்சு என்பது உயிரின் நத்தி. மூச்சை கட்டுப்படுத்தினால் மனம் கட்டுப்படும். அதனால் குண்டலினி எழுச்சியில் பிராணாயாமம் மிக முக்கியமானது. நாடி சுத்தி இடது மூக்கு குழாயில் சுவாசித்து வலது மூக்கு குழாயில் வெளிவிடுவது, பின்னர் மாற்று செய்வது. இது நரம்பு ஓடைகளை சுத்தம் செய்கிறது. கபாலபதி, வேகமாக மூச்சை வெளியேற்றுவது. மூளை சுத்தமாகி ஆற்றல் அதிகரிக்கிறது. பஸ்திரிகா, காற்றை உள்வாங்கி வெளியேற்றும் போது
பல்லாங்குழி போல சப்தம் வரும். இது உடலை சூடுபடுத்தி குண்டலினி சக்தியை எழுப்புகிறது. உஜ்ஜாயி குரல் வழியாக மூச்சை ஒலி எழுப்பி உள்வாங்கி வெளிவிடுவது இது மனதை ஒருமுகப்படுத்துகிறது. சூரிய பெதனம், சந்திர பெதனம் இவை உடல் வெப்பம், குளிர்ச்சி சமநிலையில் வைக்கின்றன. இந்த பிராணாயாமங்களை நிதானமாக பழகினால் குண்டலினி எழுச்சிக்கான பாதை திறக்கும். அடுத்து தியானம். தியானம் என்பது மனதை உள்ளே திருப்பி நிலைநிறுத்துவது. குண்டலினி எழுச்சியில் தியானம் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. மந்திர தியானம், ஓம் அல்லது குரு மந்திரம் போன்ற புனித சொற்களை மனதில் ஓதுவது இது மனதை சுத்தப்படுத்துகிறது. நாத தியானம், காதில் ஒலிக்கும் நுண்ணிய ஓசைகளை கவனிப்பது அது குண்டலினி எழுச்சிக்கான அறிகுறியாகும். சக்கர தியானம் உடலில் உள்ள 7 சக்கரங்களில் ஒவ்வொன்றிலும் மனதை நிலைநிறுத்துவது இது குண்டலினி சக்தியை மேலே கொண்டு செல்கிறது. அஜ்ஜா சக்கர தியானம் புருவங்களுக்கு நடுவில் கவனம் செலுத்துவது 3வது கண் திறக்க உதவுகிறது. சஹசார தியானம் தலைக்கு பின் பகுதியில் ஒளியே மனதில் காண்பது ஆன்மீக உச்சத்தை தருகிறது. அடுத்து மந்திரங்கள். மந்திரங்கள் என்பது ஒலி அதிர்வுகள். அவை மனதையும் உடலையும் சுத்தப்படுத்தி சக்தியை எழுப்புகின்றன. குண்டலினி எழுச்சிக்கான சில முக்கிய மந்திரங்கள். ஓம் இது பிரபஞ்சத்தின் மூல ஒலி. ஹ்ரீம் ஸ்ரீம் க்ளீம் போன்ற பீஜ மந்திரங்கள் தெய்வீக சக்தியை எழுப்புகின்றன. சோஹம் இது நான் அது என்ற உணர்வை தருகிறது. காயத்ரி மந்திரம் ஆன்மீக ஒளிவிழிப்பை தருகிறது. அடுத்து நெறிமுறைகள். குண்டலினி எழுச்சிக்கு வாழ்க்கை நெறிமுறைகள் மிக அவசியம். உணவில் சுத்தம் வேண்டியது. சைவம் சீரான உணவு, மனதுக்கு அமைதியை தரும் சத்துவிக உணவுகள் குண்டலினி எழுச்சியை எளிதாக்கும். நடத்தை சுத்தமாக இருக்க வேண்டும். பொய், சண்டை, பொறாமை, பேராசை, கோபம் போன்றவற்றை குறைக்க வேண்டும். சத்தியம், கருணை, அன்பு ஆகியவற்றை வளர்க்க வேண்டும். நம்பிக்கை அவசியம். குண்டலினி எழுச்சி ஒரு புனிதமான சக்தி. அதற்கான பயிற்சிகள் நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் செய்யப்பட வேண்டும். அடுத்து குருவின் அருள். எவ்வளவு பயிற்சி செய்தாலும் குண்டலினி எழுச்சிக்கு குருவின் அருள் அவசியம் என பல சித்தர்கள் கூறியுள்ளனர். ஏனெனில் குருவின் அனுபவம் மாணவனை பாதுகாப்பாக வழிநடத்துகிறது. அன்புடையீர், நமது ஆன்மீக பயணத்தின் இந்த புதிய அத்தியாயத்தில் குண்டலினி எழுச்சியின் பாதுகாப்பு முறைகள் பற்றி விரிவாக ஆராயப் போகிறோம். குண்டலினி என்பது சாதாரண சக்தி அல்ல. அது மனிதனின் உடல், மனம், ஆன்மா அனைத்தையும் ஆழமாக மாற்றும் ஒரு சக்தி. அது எழும்பும்போது மிகுந்த ஒளியும் ஆனந்தமும் தரும். ஆனால் சரியான வழிமுறை இல்லாமல் எழுந்தால் அது குழப்பங்களையும் சிரமங்களையும் தரக்கூடும். அதனால் பாதுகாப்பு முறைகள் பற்றி அறிந்து கொள்ளுவது மிக அவசியம். முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது குண்டலினி எழுச்சி என்பது ஒரு மெல்லிய செயல்முறை. அது படிப்படியாக மெதுவாக வெளிப்பட வேண்டும். திடீரென வலுக்கட்டாயமாக எழும்பினால் உடல், மனம் ஆகியவற்றுக்கு அதிர்ச்சி ஏற்படும். யோகிகள் சொல்வது போல மெதுவாக சூரியன் உதயமாகும்போது பூமி ஒளியால் நிரம்புவது போல மெதுவாகவே குண்டலினி எழுச்சியும் நடைபெற வேண்டும். இப்போது பாதுகாப்பு முறைகளை விரிவாக பார்ப்போம். உடல் சுத்தம். குண்டலினி எழுச்சிக்கான அடிப்படை நிலை உடலின் சுத்தம். உடலில் நச்சுக்கள் அதிகமாக இருந்தால் நரம்பு ஓடைகள் அடைப்பு ஏற்படும். அப்போது சக்தி சரியாக ஓடாது. அதனால் சைவ உணவு, சீரான உணவு, போதுமான தண்ணீர் மற்றும் யோகாசனம் ஆகியவை உடலை சுத்தமாக வைத்துக் கொள்ள உதவும். மனம் சுத்தம். மனம் சுத்தமில்லாமல் குண்டலினி எழுச்சி நடந்தால் அது ஆபத்தானதாக மாறும். கோபம், பேராசை, பொறாமை, பயம், சோகம் போன்ற உணர்ச்சிகள் குண்டலினி எழுச்சியை குழப்பும். அதனால் தியானம், மந்திரம், ஜபம் போன்றவை மனத்தை சுத்தமாக்க வேண்டும். நெறிமுறைகள். சத்தியம், அஹிம்சை, கருணை, அன்பு போன்ற வாழ்க்கை நெறிமுறைகள் அவசியம். இவை இல்லாமல் குண்டலினி எழுச்சியை வலுக்கட்டாயமாக முயன்றால் அது தவறான பாதையில் செல்லும். குருவின் வழிகாட்டுதல் மிக முக்கியமானது. ஒரு சான்றோனின் வழிகாட்டுதல். யாராவது தனியாக ஆர்வத்தால் மட்டும் குண்டலினி எழுச்சியை முயன்றால் அது மனக்கிளர்ச்சி, உடல் சிரமம், ஆன்மீக குழப்பம் ஆகியவற்றை ஏற்படுத்தும். குருவின் அனுபவம் மாணவனை பாதுகாப்பாக முன்னேற்றும். வலுக்கட்டாயத்தை தவிர்க்கல். சிலர் தீவிர சுவாச பயிற்சி, அதிக ஆசனம், அதிக தியானம் மூலம் வலுக்கட்டாயமாக குண்டலினி எழுச்சியை முயற்சிக்கிறார்கள். அது சரியானது அல்ல. அந்த வலுக்கட்டாயம் நரம்பு முறைகளை பாதிக்கக்கூடும். அதனால் மெதுவாக நிதானமாக தான் செல்ல வேண்டும். சக்கர சமநிலை. குண்டலினி எழுச்சியின் போது சக்கரங்கள் அனைத்தும் சமநிலையில் இருக்க வேண்டும்.
ஒரு சக்கரம் திறக்காமல் அடுத்தது திறந்தால் குழப்பம் ஏற்படும். அதனால் சக்கர தியானம் செய்து ஒவ்வொரு சக்கரத்தையும் நிதானமாக திறக்க வேண்டும். உடல் மன அறிகுறிகள். குண்டலினி எழுச்சியின் போது பல அறிகுறிகள் வரும். உடல் சூடு, மின்னல், அதிர்வு, காட்சி, ஓசை போன்றவை வரும். அவற்றை பயந்து விடாமல் அவை இயல்பானவை என்று புரிந்து கொள்ள வேண்டும். அவை வரும்போது மூச்சை நிதானமாக வைத்துக் கொள்ள வேண்டும். சமூக வாழ்க்கை. சிலர் குண்டலினி எழுச்சியின் போது உலகத்தை விட்டு விலகிச் செல்ல வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் உண்மை என்னவெனில் சமூக வாழ்க்கையிலேயே சமநிலையுடன் வாழ வேண்டும். குடும்பம், நண்பர்கள், சமூகம் ஆகியவற்றுடன் அன்புடன் பழக வேண்டும். இல்லையெனில் தனிமை ஏற்பட்டு மன அழுத்தம் வரும். தூக்கம், ஓய்வு. குண்டலினி எழுச்சியின் போது உடல் அதிக ஆற்றலை செலவழிக்கும். அதனால் போதுமான தூக்கம், ஓய்வு அவசியம். தூக்கம் குறைந்தால் மனம் குழப்பம் அடையும். மெல்லிய முன்னேற்றம். ஒவ்வொரு நாளும் சிறிதளவு யோகாசனம், சிறிதளவு பிராணாயாமம், சிறிதளவு தியானம் செய்வது பாதுகாப்பானது. அதிகப்படியாக முயலக்கூடாது. இப்போது நாம் பார்க்கலாம், குண்டலினி எழுச்சியில் தவறாக நடந்தால் என்ன நிகழும். சிலருக்கு மன அழுத்தம் அதிகரிக்கும். சிலருக்கு தவறான காட்சிகள் தோன்றும். சிலருக்கு உடல் வலிகள் வரும். சிலருக்கு சமூக உறவுகள் பாதிக்கப்படும். இவை எல்லாம் பாதுகாப்பு முறைகள் இல்லாமல் முயன்றால் ஏற்படும். அதனால் எப்போதும் நிதானம், பொறுமை, குருவின் அருள் மூன்றும் தேவைப்படும். அடுத்து நாம் பார்க்க வேண்டியது குண்டலினி எழுச்சியின் நிதானமான முன்னேற்றம் எப்படி இருக்கும். முதலில் மூலாதார சக்கரம் சுத்தமாவது. அங்கு சக்தி எழுவது. அது சிறிய அதிர்வாக இருக்கும். அடுத்து சுவாதிஷ்டான சக்கரம் திறக்கும். அது உணர்ச்சிகளை சுத்தப்படுத்தும். அடுத்து மணிபூரக சக்கரம் திறக்கும். அது தன்னம்பிக்கையை அதிகரிக்கும். அடுத்து அநாஹத சக்கரம் திறக்கும். அது அன்பை அளிக்கும். அடுத்து விஷுத்தி சக்கரம் திறக்கும். அது சத்தியத்தை வெளிப்படுத்தும். அடுத்து ஆஜ்ஜா சக்கரம் திறக்கும். அது உள்ளுணர்வை அளிக்கும். இறுதியில் சஹஸ்ரார சக்கரம் திறக்கும். அது பிரம்ம சாக்ஷாத்காரத்தை தரும். இந்த முறையான முன்னேற்றமே பாதுகாப்பானது. அது மெதுவாக நடந்தால் எந்த ஆபத்தும் ஏற்படாது. அன்புடையீர், நாம் பல அத்தியாயங்கள் முழுவதும் குண்டலினி சக்தியின் அதிசயங்களை ஆராய்ந்தோம். அதன் வரலாறு, சித்தர்கள், யோகிகள் சொன்ன அனுபவங்கள், அதனால் கிடைக்கும் மாற்றங்கள், யோகாசனங்கள், பிராணாயாமம், தியானம், மந்திரங்கள் ஆகிய நடைமுறை வழிமுறைகள், பாதுகாப்பு முறைகள், உச்சநிலைகள், அறிவியல் பார்வைகள் அனைத்தையும் விரிவாக பார்த்தோம். குண்டலினி என்பது உடலில் மறைந்திருக்கும் ஒரு சக்தி மட்டுமல்ல, அது மனித வாழ்க்கையை முழுமையாக மாற்றக்கூடிய ஒரு ஆன்மீக ஒளி. அது எழும்பும்போது மனிதன் சாதாரணனாக இருந்து தெய்வீகனாக மாறுகிறான். அது மனிதனை சுயநலத்திலிருந்து விடுவித்து பரம்பொருளுடன் ஒன்றாக இணைக்கிறது. இந்த பயணத்தில் நாம் தெளிவாக கண்டது என்னவெனில், குண்டலினி எழுச்சி என்பது வலுக்கட்டாயமாக பெற வேண்டிய ஒன்று அல்ல. அது பொறுமையுடனும் அன்புடனும் நம்பிக்கையுடனும் பயிற்சி செய்து மெதுவாகவே பெற வேண்டிய ஒன்று. உடல் சுத்தம், மன சுத்தம், நெறிமுறை வாழ்க்கை, குருவின் அருள் ஆகியவை இருந்தால் அது பாதுகாப்பாகவும் இனிமையாகவும் வெளிப்படும். சித்தர்கள், யோகிகள் சொல்வது போல, குண்டலினி எழுச்சியின் உச்சத்தில் நாம் பெறுவது அதிகாரம் அல்ல, ஆனந்தம்தான். அது ஆற்றல் அல்ல, அன்புதான். அது அறிவு அல்ல, ஞானம்தான். அந்த ஞானம்தான் முக்தி. அந்த ஆனந்தம்தான் சுதந்திரம். அந்த அன்புதான் சிவசக்தி சங்கமம். அன்புடையீர், இப்பயணத்தின் முடிவில் நாம் உணர வேண்டியது ஒன்று: குண்டலினி சக்தி எங்கோ தொலைவில் மறைந்தது அல்ல, அது நம்முள்ளே உள்ளது. அதை எழுப்புவதற்கான திறவுகோல் நம்முடைய உள்ளத்திலேயே உள்ளது. அந்த திறவுகோல்தான் அன்பு. அந்த திறவுகோல்தான் நம்பிக்கை. அந்த திறவுகோல்தான் தியானம். அந்த திறவுகோல்தான் சத்தியம். இந்த பாட்காஸ்ட் உங்களுக்கு ஆன்மீக விழிப்புணர்வின் தீபமாக இருந்து உங்களின் உள்ளத்தில் ஒளியையும் அமைதியையும் அன்பையும் பரப்புவதாக இருக்கட்டும். நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு மூச்சிலும் அந்த குண்டலினி சக்தி உளரட்டும். நீங்கள் வாழும் ஒவ்வொரு தருணத்திலும் அந்த பரம்பொருள் அனுபவம் மலரட்டும்.